அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ப்ராபினோ சொல்யூஷன். நான் உங்கள் ஆசிரியர் புருஷோத்தம முனுசாமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆங்கிரி பேர்ட் கேம் எப்படி உருவாக்குறன்றதை பார்க்க போகிறோம். ஆங்கிரி பேர்ட் எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு கேமு. அந்த கேமை நம்ம இப்போ ஸ்க்ராட்சில் உருவாக்க போகிறோம். இந்த செஷன் ஒரு 4 பகுதியாக நம்ம பிரிச்சிருக்கோம். முதல் பகுதி நம்ம அடிப்படையான நிரலாக்கத்தை செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் படிப்படியாக நம்ம இந்த நிரலாக்கத்தோட பகுதிகளை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க நம்ம முதல் பகுதிக்கு போவோம். சரிங்களா? சரி, முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்ப்ரைட்டை டெலீட் பண்ணிக்குவோம். அடுத்தது பேக்ட்ராப் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்காய் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஸ்ப்ரைட் நம்ம எடுக்க போகிறோம். முதல் ஸ்ப்ரைட் நான் ஏற்கனவே இதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். அதாவது முதல் ஸ்ப்ரைட் பார்த்தீங்கன்னா ஆங்கிரி பேர்ட். சரிங்களா? அடுத்த ஸ்ப்ரைட் கேட்டபுல்ட் சொல்லுவாங்க, அதாவது லான்ச்சர். ஸோ இந்த 2 ஸ்ப்ரைட் நான் ஏற்கனவே எடுத்து வச்சிட்டேன். இது எப்படி பதிவிறக்கம் செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் போட்டிருப்பேன். அடுத்தது இது எப்படி பிஎன்ஜி ஆக்கணும், அதாவது பேக்ட்ராப் டிரான்ஸ்பரண்டாக ஆக்கணும், பேக்ட்ராப் இல்லாமல் செய்யணுன்றதையும் நான் அதோட வெப்சைட்டை உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அந்த இணையதளத்தில் நீங்கள் நுழைஞ்சு நீங்கள் இந்த இமேஜ், இந்த படத்தை நீங்கள் பதிவேற்றம் செய்து பிறகு அதை ரிமூவ் பேக்ட்ராப் பண்ணி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். சரிங்களா? சரி, முதலாவதாக இந்த ஆங்கிரி பேர்ட்டை பார்ப்போம். இந்த ஆங்கிரி பேர்ட்டுக்கு நீங்கள் பேர்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் பேர், இல்லைன்னா ஆங்கிரி பேர்ட் கூட வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது இதோட சைஸை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, 20க்கு மாற்றிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது இந்த லான்ச்சர், இந்த லான்ச்சரை நீங்கள் சரியாக அப்படி வச்சுக்கலாம், ரொம்ப பக்கத்தில் வேணாம். இதையும் கொஞ்சம் நீங்கள் குறைத்து கொள்ளலாம், 50க்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்படி வச்சுட்டிங்க. இதை எடுத்து எப்படி வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆக்கலாம். கொஞ்சம் சின்னதாக வைக்கோங்க, ஒரு 15 வச்சுக்கோங்க. 15 வச்சா சரியாக இருக்கும். ஓகே, 15 வச்சுக்கோங்க. சரி, இப்படி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த லான்ச்சரை நம்ம ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இது மின்னுக்கு லேயரில் இருக்கும். இது மின்னுக்கு லேயரில் இருக்கும். அப்போ இதனால நம்ம உள்ளுக்கு போகிற மாதிரி செஞ்சால் பெட்டராக இருக்கும். அப்போ நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ண பிறகு இந்த காஸ்டியூமுக்கு போயிட்டு டூப்ளிகேட் 2வது லான்ச்சரை, சாரி, இந்த லான்ச்சர் பேர் மாற்றலை, லான்ச்சர் பேர் மாற்றிடுறேன். லான்ச்சர் அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ இன்னொரு லான்ச்சர் உருவாக்கிக்குவோம். இந்த லான்ச்சர் 2வது லான்ச்சரில் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியை நம்ம அழைச்சிடுவோம். இரேஸ் பயன்படுத்தி நீங்கள் இதை அழைச்சிருங்க. அழைச்சிட்ட பிறகு இந்த பகுதியை எடுத்து இது மேலே வச்சிட்டிங்கன்னா அப்போ இது மறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது மின்னுக்கு லேயர் வரணும் பாருங்களேன். அப்போ இந்த லான்ச்சர் 2ல் போயிட்டு இவெண்ட்ஸ் போயிட்டு நீங்கள் இந்த க்ரீன் ஃப்ளாக் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லூக்ஸ்க்கு போயிட்டு லேயர்னு இருக்கும். நீங்கள் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கோ டு ஃப்ரண்ட் லேயர் இது இருக்கும். அப்போ க்ரீன் ஃப்ளாக் தட்டும்போது இது ஃப்ரண்ட் லேயர் வந்துடும். சரிங்களா? சரி, அடுத்ததாக நீங்கள் இந்த காஸ்டியூம் இந்த பகுதியில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யணும். முக்கியமாக என்ன பார்த்தீங்கன்னா, இந்த காஸ்டியூமில் போயிட்டு லான்ச்சரோட காஸ்டியூமில் போயிட்டு நீங்கள் இதோட நடுப்பகுதியை இதுதான் அதோட நடுப்பகுதி அப்படின்னு வச்சிருக்கோம். சரி, அங்கே தான் ஆங்கிரி பேர்ட் இருக்குது, அதுதான் நடுப்பகுதி. அப்படி வச்சுக்கோங்க. பிறகு நீங்கள் இந்த பகுதியை எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி தான் ஆங்கிரி பேர்ட்டையும் அதோட சரியா அது நடுவில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் நம்ம பார்க்குறதுக்கு சரியாக வரும். சரி, இப்போ நேராக ஆங்கிரி பேர்ட் போயிடுவோம். ஆங்கிரி பேர்ட்டோட நிரலாக்கத்தை செய்வோம். சரிங்களா? சரி, இது வரைக்கும் நீங்கள் செஞ்சிட்டிங்களா பார்த்துக்குங்க. சரி பார்த்துக்குங்க. சரி பார்த்துட்டு நம்ம அடுத்தது போயிடலாம். அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா,
இப்போ வந்து ஆங்கிரி பர்ட்டோட இதில் இருக்கும். அப்போ நேராக இவெண்ட்ஸ் போயிடுவோம். க்ரீன் ஃப்ளாக் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் போங்க. கண்ட்ரோலில் ஃபாரெவர் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஃபாரெவர் முடிச்சிட்டோம். இப்போ மோஷன் போங்க. மோஷனில் வந்து கோ டூன்னு இருக்கும். சரிங்களா, கோ டு ரெண்டம் பொசிஷன் அதை எடுத்துக்கங்க. அதை எடுத்துகிட்டு இந்த வந்து ரெண்டம் பொசிஷனை வந்து நம்ம லான்ச்சர்ன்றதை மாற்றிக்கோங்க. லான்ச்சர்ன்ற பகுதிக்கு மாற்றிக்கோங்க. அடுத்ததாக ஓகே, அடுத்த பகுதி பாயிண்ட் இன் டைரெக்ஷன். அடுத்த பகுதி பாயிண்ட் இன் டைரெக்ஷன். பாயிண்ட் இன் டைரெக்ஷன் அது அடுத்தது பாயிண்ட் இன் டைரெக்ஷன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் போங்க. கண்ட்ரோலில் வந்து வெயிட் அன்டில் எடுத்துங்க. அதுக்கப்புறம் ரிப்பீட் அன்டில். முதல்ல டச்சிங் மவுஸ் பாயிண்டர் எடுத்துங்க. சென்சிங் போங்க. டச்சிங் மவுஸ் பாயிண்டர். அப்புறம் டவுன் மவுஸ் டவுன் ஒன்று இருக்கும், அதை எடுத்துங்க. அடுத்ததாக என்ன செய்யணும்னா ஆப்ரேட்டர்ஸ் போங்க. என் ஒன்று இருக்கும். என் இது இந்த இது எடுத்துக்கங்க. அதை எடுத்து போட்டுருங்க. முதல்ல வந்து டச்சிங் மவுஸ் பாயிண்டர் எக்ஸ் செகண்டில் மவுஸ் பாயிண்டர் இருந்தால் போதும், மாற்ற தேவையில்ல. இந்த மவுஸ் டவுன் இதை அங்கே வச்சுருங்க. சரிங்களா? சரி, அடுத்தது இப்போ நம்ம ரிப்பீட் அன்டில் பார்க்க போகிறோம். ரிப்பீட் அன்டில் பகுதிக்கு நம்ம நாட் எக்ஸ் செகண்ட் ஒன்று இருக்கும், அதை எடுத்து வச்சுக்கோங்க. மவுஸ் டவுனை டூப்ளிகேட் பண்ணிக்கங்க, அதை எடுத்து இங்கே வச்சுருங்க. அடுத்ததாக மோஷன் போங்க. மோஷனில் பாயிண்ட் டுவர்ட்ஸ் அதுக்கு வந்து இது வந்து பாயிண்ட் டுவர்ட்ஸ் வந்து லான்ச்சருக்கு மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் கோ டு ரெண்டு பொசிஷன் அப்படி எடுத்துங்க. அதை எடுத்து மேலே வச்சுருங்க. ரெண்டாம் பொசிஷன் வந்து இங்கே வந்து ரெண்டாம் பொசிஷனுக்கு வந்து மவுஸ் பாயிண்டர் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இது வந்து இது நீங்கள் அப்படியே சுற்றலாம். பார்த்தீங்கன்னா சுற்றும். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து நார்மலாக நம்ம பார்க்க முடியாது. நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சா தான் உங்களுக்கு தெரியும். இதில் வச்சிங்கன்னா நீங்கள் சரியாக வராது உங்களுக்கு. ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுன்னா நீங்கள் முழுமையாக பார்க்கலாம். சரிங்களா? சரி, அடுத்ததாக இந்த மவுஸ் பாயிண்டரை முடிச்சிட்டோம். பாயிண்ட் டுவர்ட்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்தது கண்ட்ரோல் போயிட்டு இஃப் தென் அப்படின்றத எடுத்துக்கங்க. அதை எடுத்து இந்த பாயிண்ட் டுவர்ட்ஸ் இருக்குல்ல அதுக்கு கீழே வச்சுருங்க. அதுக்கப்புறம் மோர் தென் ஆப்ரேட்டர்ஸ் போயிட்டு மோர் தென்றத ஒரு பகுதி எடுத்துக்கங்க. அடுத்ததாக சென்சிங்கில் போயிட்டு டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கும், அதை எடுத்துக்கணும். சென்சிங்கில் போயிட்டு டிஸ்டன்ஸ்னு ஒரு பகுதி இருக்கும் பாருங்களேன். டிஸ்டன்ஸ் 2 அதை எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த மவுஸ் பாயிண்டரை வந்து நீங்கள் லான்ச்சருக்கு மாற்றிடணும். அதுக்கப்புறம் இந்த மதிப்பு இருக்குது, அந்த மதிப்பு வந்து 35க்கு மாற்றிக்கங்க. 35 மாற்றிடுங்க. அதற்கு பிறகு மோஷன் போங்க. மூவ் 10 ஸ்டெப்ஸ் போங்க. 10 ஸ்டெப்ஸில் கழித்தல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து கழித்தல் எடுத்துக்கங்க. கழித்தல் அதை எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த டிஸ்டன்ஸை டூப்ளிகேட் பண்ணிக்கங்க. அதை முதல் பகுதியில் போட்டுட்டீங்க. கீழே வந்து 35 அதே தான் 35 போட்டுருங்க. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் முழுமையாக அதில் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து இப்படி வரும், அப்படியே சுழண்டு வரும். சரிங்களா? இது வரைக்கும் முடிச்சிட்டோம். அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ட்ரிகோனோமெட்ரின்னு சொல்லுவாங்க. வடிவியல், முக்கோண வடிவியல் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ட்ரிகோனோமெட்ரியில் வந்து அந்த ட்ரிகோனோமெட்ரி பகுதியை வந்து நான் பிறகு உங்களுக்கு ஒரு இணைப்பு தரேன். அந்த இணைப்பு மூலமா நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பகுதியில் நம்ம அதை பற்றி பார்க்கல. சரிங்களா? ஆனால் நம்ம 2 வேல்யூ பார்ப்போம். அதாவது சைன், காஸ் என்ற 2 வேல்யூ. இது வந்து முக்கோண வடிவமைப்புகளில் வந்து இருக்குது.
சைன் என்றால்னா என்னென்னா முக்கோணத்தை வந்து இது வந்து என்ன மாதிரி முக்கோணம்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் வரது தான் இந்த வகையான வடிவமைப்பு. இந்த வடிவமைப்பை பற்றி நான் பிறகு ஒரு காணொலி செஞ்சு நான் அதை இணைப்பாக உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். சரிங்களா? சரி, நம்ம நேரடியாக அடுத்த பகுதிக்கு போயிடுவோம். அடுத்ததாக மாணவர்கள் இதோட வேரியபிள்ஸ் உருவாக்கணும். வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 3 வகையான வேரியபிள்ஸ் உருவாக்கணும். முதலாவதாக ஸ்பீட், வேகம், ஸ்பீட்னு உருவாக்கணும். இதுக்கு இந்த மாதிரி மாற்றிக்கங்க, ஃபார் திஸ் ஸ்ப்ரைட் ஒன்லின்னு மாற்றிக்கங்க. அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா வெலாசிட்டினா ஸ்பீட் மாதிரி தான், ஆனால் வந்து இது வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ் வெலாசிட்டி. அடுத்தது மன்னிக்கணும், மாற்றலை, இதை டெலிட் பண்ணிக்குவோம், வந்து மாற்றிக்குவோம். எக்ஸ் வெலாசிட்டி. அடுத்தது y வெலாசிட்டி. சரிங்களா? இப்படி மாற்றிக்குவோம் நம்ம. அடுத்ததாக இதோட கீழ்ப்பகுதியில் நம்ம வந்து இங்கே போட போகிறோம். அதாவது செட்ன்றதை இங்கே போட போகிறோம். இது வந்து வேரியபிளில் மாற்றிக்கிங்க, ஸ்பீடுக்கு மாற்றிக்கிங்க. இதை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வச்சுருங்க. இது வந்து பெருக்கல் பகுதி. அப்போ வந்து ஆப்ரேட்டர் போயிடுங்க, பெருக்கல் எடுத்துங்க, இது கூட்டலை பெருக்கல் எடுத்துக்கங்க, பெருக்கல் இங்கே வச்சுங்க. இந்த டிஸ்டன்ஸ் எங்கே வச்சுருங்க, டிஸ்டன்ஸ் லான்ச்சர். இது வந்து 0.25 மாற்றிக்கங்க, 0.25. ஓகே, அதே மாதிரி இன்னொன்று இதையும் டூப்ளிகேட் பண்ணிங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை விளையாக்கிடுங்க. சரிங்களா? இதையும் விளையாக்கிடுங்க. இது ரெண்டும் நமக்கு தேவையில்லை, இது வேணாம். இந்த பகுதியில் நம்ம இதை டூப்ளிகேட் பண்ணிங்க. நமக்கு வந்து இந்த வந்து எக்ஸ் வெலாசிட்டி, இது வந்து y வெலாசிட்டி அப்படி மாற்றிங்க. இந்த பகுதியில் நம்ம சொன்ன மாதிரி பெருக்கல் என்ற பகுதியை பயன்படுத்தணும். அப்போ அந்த பெருக்கல் இங்கே போட்டுருங்க. அதே மாதிரி இன்னொரு பெருக்கல் இங்கே எடுத்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அந்த ஆப்ரேட்டர்ல கீழே பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் வேல்யூ இருக்கும். அதை எடுத்து இந்த பகுதியில் போட்டுருங்க. அதே மாதிரி இன்னொன்று எடுத்து இங்கே போட்டுருங்க, அப்சல்யூட் வேல்யூ. சரிங்களா? இந்த அப்சல்யூட் வேல்யூ இடத்துல வந்து இங்கே முதல் ஓவலில் நம்ம என்ன பண்ணுறோம்னா பெருக்கல் இருக்குல்ல, இந்த பக்கத்தில் இங்கே வந்து முதல் ஓவலில் வேரியபிள்ஸ் போயிட்டு ஸ்பீட் என்றதை எடுத்து போட்டுருங்க. வேகம், ஸ்பீட் என்றதை போட்டுருங்க. தென் ஃபர்ஸ்ட் இதில் வந்து இங்கே வந்து சைன் வரும், இங்கே கீழே வந்து காஸ்ட்னு வரும். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோஷன் என்ற பகுதி போயிடுங்க. அங்கே வந்து டைரக்ஷன் இருக்கும், டைரக்ஷன் எடுத்து வச்சுருங்க. மாணவர்கள் ஒரு தடவை சரி பார்த்துக்குங்க. அடுத்ததாக கோ டு XYன்ற பகுதி இருக்கும், கோ டு XY அதை எடுத்துக்கங்க. அதை எடுத்து கீழே வச்சுருங்க. கோ டு XY பார்த்தீங்கன்னா கூட்டல் என்ற ஆப்ரேட்டர் பயன்படுத்துகிறோம். அப்போ கூட்டல் ஆப்ரேட்டர் எடுத்துக்கங்க. அதை இந்த அடுத்த வட்டத்துலையும் போடணும், இன்னொரு வட்டத்துலையும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வேரியபிள் போகணும். நீங்கள் வேரியபிள்ஸ் போயிட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து எக்ஸ் வெலாசிட்டி, வாய் இருக்கிறதுக்கு வாய் வெலாசிட்டி வச்சிடணும். அதுக்கப்புறம் மோஷன் போயிட்டு வாய் பொசிஷன் எக்ஸ் பொசிஷன் ஒன்று இருக்கும், வாய் பொசிஷன் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எக்ஸ் பொசிஷன் வாய் பொசிஷன் அது நீங்கள் இருக்கும், அதை நீங்கள் வச்சுருங்க. சரிங்களா? ஓகே, இந்த பகுதியை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, வெளியாக்கிட்டு இது வந்து ரிப்பீட் அன்டில் அதை வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் போங்க, ரிப்பீட் அன்டில்னு ஒரு பகுதி இருக்கும், கீழே ரிப்பீட் அன்டில் அதை எடுத்து போட்டுட்டு அதுக்கு உள்ளுக்கு இதை வச்சிடணும். சரிங்களா? ஸோ ரிப்பீட் அன்டில் வந்து என்ன பண்ணணும்னா டச்சிங் எட்ஜ், சென்சிங் போங்க, டச்சிங் எட்ஜுன்னு இருக்கும், டச்சிங் மாதிரி எடுத்துக்கங்க. அதில் வந்து எட்ஜுக்கு மாற்றிக்கணும், நீங்கள் எட்ஜுக்கு மாற்றிக்கணும். சரிங்களா? மாற்றிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக்கி பார்க்கணும். சரி, க்ரீன் ஃப்ளாக் தட்டும்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி வந்துடும். இது நீங்கள்
விட்டிங்கன்னா அப்படி வந்துடுவார். இப்போ நீங்கள் பாருங்கள், நேராக வந்து அது நேராக தான் போகும், அது வந்து குறையாது, அது கீழே உள்ள மாதிரி தான் செய்யாது. சரிங்களா? அது கீழே உள்ள மாதிரிலாம் செய்யாது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து நம்ம சேஞ்ச் பயன்படுத்த போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், சேஞ்சுன்றது பயன்படுத்த போகிறோம். அப்போ தான் அது வந்து குறையும். அப்போ வேரியபிள்ஸ் போயிருங்க, வேரியபிள்ஸ் போயிட்டு சேஞ்ச் என்ற பகுதியை எடுத்து கீழே வச்சுருங்க. இதுக்கு கீழே வச்சுருங்க. இது வந்து வாய் வெலாசிட்டி, இது வந்து கழித்தல் 0.1 அப்படி வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம அன்டிக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நமக்கு தேவைப்படுறது மேலே. இப்போ நீங்கள் இப்போ வச்சுட்டிங்கன்னா நம்ம க்ரீன் ஃப்ளாக் தட்டிட்டு நீங்கள் நேராக விடும்போது பார்த்தீங்கன்னா அப்புறம் கீழே இறங்கும். அதுதான் நமக்கு வேண்டும். ஏன்னா அது கீழே இறங்கணும் பாருங்களேன். அப்போ தான் அந்த இந்த ஆங்கிரி பேர்டோட கான்செப்டே அதுதான். அதாவது கீழே இறங்குறது தான் அதோட கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்ட் பிரகாரம் இது வந்து வேலை செய்யும்போது நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த ஸ்ப்ரைட்டை பற்றி விளக்கங்கள்லாம் வந்து கீழே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது கேள்விகள்? அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா மாணவர்கள் கவனத்திற்கு அடுத்த பகுதி நம்ம வந்து பாகம் 2, பாகம் 3, பாகம் 4 இருக்கு. அந்த பாகத்தையும் தயவுசெய்து முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இந்த முழுமையான இந்த கேமை நீங்கள் உருவாக்க முடியும். சரிங்களா? நன்றி மாணவர்களே, நன்றி.